நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இன்றைய வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. நீ உதவி செய்யும். இந்த நாளிலே எங்களே உங்களுடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம், அன்புள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாக கர்த்தர் நாளிலே இந்த வேதாராய்ச்சிக்கு அழைத்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் தவறுகளும் தண்டனைகளும் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபரை குறித்து அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த தவறுகளையும் அதனால் பெற்ற தண்டனைகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே தாவீது செய்த தவறுகளையும் அதனால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தண்டனைகளையும் நாம் பார்த்தோம். குறிப்பாக 2 தவறுகளை அவன் செய்தான். பெண்ணின் மீது இச்சைப்பட்டு அவனுடைய கணவனை உரியாவை கொலை செய்து தேவனுடைய கோபத்தை அவன் பெற்றுக் கொண்டான் என்று வாசிக்கிறோம். அதன் பிறகு சேனைகளுடைய லக்கங்களை பார்க்கும்படியாக தாவீது ஆட்களை அனுப்பி கர்த்தரை நம்பாமல் அவன் செய்தபடியா கர்த்தருடைய கோபம் அவன் மேல் வந்தது என்று வாசிக்கிறோம். அதனாலே அவனுடைய பிள்ளை கேவலமாக பிறந்து 7 நாளிலே செத்து போயிட்டு என்று வாசிக்கிறோம். அவனை எப்பொழுதும் ஒரு போர், ஒரு பட்டயம் சூழ்ந்து கொண்டே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தரிடத்திலே நாம் எப்பொழுதும் நாம் பிரியமாய் வாழும் போதுதான் கர்த்தருடைய முழு ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். இந்த நாட்களிலே தவறுகள் செய்யும் போது அதற்கான தண்டனைகளை மறைமுகமாக ஆண்டவர் நமக்கு அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். நாங்கள் நேற்றைய தினத்திலே நாங்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஆனால் கிருபையின் காலத்திலே இருக்கிறபடியால் நாம் பெரிய பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கிடைத்த தண்டனைகள் நமக்கு கிடைக்காதபடி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இன்னும் நாம் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேதாராய்ச்சியுடைய நோக்கமே நாம் செய்த தவறுகளை இனி செய்யக்கூடாது, அதிலிருந்து வரக்கூடிய தண்டனைகளை நாம் பெறக்கூடாது. அதுதான் நம்முடைய விருப்பம். அதற்காக தான் இந்த காலங்களில் நாம் தியாகத்தோடு நாம் வருகிறோம். ஆகவே கர்த்தர் உங்களை தொடர்ந்து அந்த விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அப்பா அவருக்கு நல்ல நிலங்களை பிரித்து சமமாக பிரித்து கொடுத்து விட்டார். ஆனா அவர்கள் நல்ல விவசாயம் 2 பேரும் செய்யக்கூடியவர்கள். மூத்தவனுக்கு குழந்தை கிடையாது, ஆனா இளையவனுக்கு 7 குழந்தைகள். அப்போ ஒரு நாள் இவர்கள் நிறைய விவசாயம் நல்ல நிலங்கள் விளைந்து நிறைய சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அப்போ அண்ணக்காரன் வந்து ஒரு வண்டியில நிறைய இந்த நெல் கோதுமை இவையெல்லாம் ஏற்றி கொண்டு அவன் வருகிறான். இங்க இளையவனும் அதே மாதிரி நெல் இதெல்லாம் ஏற்றி கொண்டு வருகிறான். 2 பேரும் ஒரு பெரிய மாட்டு வண்டியிலே கொண்டு வரும்போது இருவரும் ஒரு இடத்திலே சந்திக்கிறார்கள். அப்போ இவங்க 2 பேருக்கும் ஆச்சரியம். ராத்திரி நேரத்துல கிளம்பி வராங்க. அப்ப 2 பேருமே ஒரே மாதிரி ஒரு செயலில் ஈடுபடும் போது 2 பேருக்கும் ஆச்சரியம். அப்போ தம்பி கேட்கிறாரு, அண்ணன் நீங்க எங்க போறீங்க? இல்ல தம்பி, நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எனக்கு குழந்தைகளே இல்ல, நிறைய விளைச்சல் வந்துருச்சு, ஆனா உனக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதனால இதெல்லாம் கொண்டு உனக்கு கொடுக்கலாம், உங்க வீட்டுல வைக்கலாம்னு சொல்லி நான் வந்தேன் அப்படின்னு. அப்போ அண்ணன் அப்படியா, நான் எதுக்கு வந்து தெரியுமா, எனக்கு 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, இதை காட்டி நிறைய வருமானம் எனக்கு வருது, ஆனா உங்களுக்கு இந்த ஒரு தொழில் தான், இந்த ஒரு விளைச்சல் தான், அதனால உங்களுக்கு நாங்க கொண்டு வந்து கொடுக்கலாம்னு சொல்லி நான் வந்தேன் அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ 2 பேரும் தன்னுடைய சகோதர நேசம் அதை பார்த்து இருவரும் அந்த இடத்துல கட்டி அணைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டு அவருடைய பாசத்தை அங்கே வெளிப்படுத்தினதாக அது சொல்லு. அந்த இடத்துலதான் எருசலேமினுடைய தேவாலயம் கட்டப்பட்டது என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் கூட அது சொல்லப்படுகிறது. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், எவ்வளவு அன்பு நம்ம செய்வோம், இதை யோசிச்சு பாருங்களேன். வேறு சொல்லி தேவன் அன்பாய் இருக்கிறார், ஆக நாமும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நம்மிடத்துல அன்பு குறைவாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், ஆனா பழைய ஏற்பாடு காலங்களிலே அந்த அன்பு தவறு செய்யும் போது ஆண்டுடைய கோபத்தை அவர்களுக்கு கொண்டு வந்து அது மூலமாக தண்டனையை பெறக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் எப்பொழுதுமே நம்மை நேசிக்கிறார், கர்த்தர் எப்பொழுதும் அன்பா இருக்கிறார். ஆனா அப்படி அன்பா இருந்தாலும் நாம் தேவனுக்கு விரோதமாக தவறுகளில் பாவங்களை செய்யும் போது கர்த்தர் நம்மை கண்டிக்கிறார். அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நேற்றைய தினத்திலே தாவீது ராஜாவை குறித்து நான் பார்த்தோம். இன்றைக்கு ஊசா என்கிற ஒரு மனிதனுடைய தவறு. ஒருவேளை இந்த பெயர் எத்தனை பேருக்கு நீங்க தெரியுமோன்னு தெரியாது. ஒரு சின்ன பகுதி தான். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு 10-11 வசனங்களுக்குள்ளே இந்த ஊசா அடங்கி விடுகிறது. ஆனா
நாம இதுல நிறைய சத்தியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவனும் பெரிய தவறு செய்த மாதிரி தெரியாது, ஆனா தண்டனை எப்படி இருந்துச்சு? பெருசா இருந்துச்சு. நீங்க படிக்கும்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். அப்ப இந்த ஊசா யார் என்று பார்க்கும்போது அதுல எனக்கு ஒரு தெளிவு இல்லை என்றாலும் நான் யோசித்த போது ஊசாவுடைய தகப்பன் பேர் என்ன போட்டிருக்குது? அபினதாப் என்று போடப்பட்டது. அபினதாப் என்பவன் யார் தெரியுங்களா? சவுலுடைய குமாரன். சவுலுக்கு 4 பிள்ளைங்க நினைக்கிறேன். அதுல யோனத்தான் ஒருத்தன், அபினதாப் ஒருத்தன், இன்னொருத்தர். இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சவுலோடு போரிடும் போது சவுலும் அவங்க இணைத்து செல்லும் போது அவர்கள் பெலிஸ்தியராலே வெட்டப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். சவுலும் இறந்து விடுகிறான், யோனத்தான் இறந்து விடுகிறான். இந்த அபினதாபும் இறந்து அவனுடைய மகன் தான் ஊசா. சவுலுடைய மரணத்துக்கு பிறகு, அபினதாபுடைய மரணத்துக்கு பிறகு சவுலும் தாவீது குடும்பமும் ரொம்ப ஒண்ணு ஆவியாவர். ஆமா, இவங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆவியாவர். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆனா அந்த குடும்பத்திலிருந்து ஒருவன் ஊசா என்கிறவன் யாரோட இருக்கிறான்? தாவீதோடு அவன் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். அதுதான் ஊசாவுடைய சின்ன ஒரு வரலாறு. ஆனா 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நடக்கிறது என்ன? தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். ஆமா, பாத்தீங்களா? இந்த சம்பவத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உடன்படிக்கை பெட்டிய பெலிஸ்தர்கள் என்ன பண்ணாங்க? கொண்டு போயிட்டாங்க. இப்ப கடைசியில அங்கங்க போய் கடைசியில யார் வீட்டுல இருக்கு? அபினதாப் என்கிற ஒரு மனிதன் வீட்டுல இருக்குது. தாவீது சொல்றான், நீங்க அந்த பெட்டி, ஏன்னா உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குதோ அங்க என்ன இருக்குது? ஆசீர்வாதங்கள் உண்டு. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது. ஏனென்றால் தேவன் இருக்கிறதாகவே அவர்கள் எண்ணுவார்கள். அங்கே அந்த பெட்டி எங்க இருக்குதோ அங்க ஆசீர்வாதங்கள் உண்டு. இது தாவீதுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்க பெலிஸ்தியரோட வெற்றி பெற்று அந்த அபினதாப் வீட்டிலிருந்து அதை கொண்டு வரும்படியாக வரும்போது இவர்கள் என்ன பண்றாங்க? ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வருகிறார்கள். தேவனுடைய பெட்டியை பார்த்த உடனே தாவீதுக்கும் மற்றவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அது வண்டியில வந்துகிட்டு இருக்கு. அப்போ அங்க என்ன நடக்குது? இவர்கள் நடனமாடி கொண்டு வருகிறார்கள். 5ஆம் வசனத்துல தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித ஈர வாக்கியத்தாலும் சுரமண்டல தம்புரு மேல சத்தமா பாடி சத்தமா மியூசிக் போட்டு சத்தமா என்ன பண்ணாங்க? தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறாங்க. நடந்தது என்ன? இந்த ரதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது இதுல ரதம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அது ரதம் அல்ல, அது என்னது? மாட்டு வண்டி. ஆக்சுவலா மாடு அந்த ரதத்தை ஒரு புது ரதம் இதுவரைக்கும் யாரும் கேட்காத ஒரு நல்லதான் செஞ்சிருக்காங்க. ஆனா என்ன நடக்குது? இந்த சத்தத்தை கேட்ட உடனே நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தவறுகளையும் தண்டனை சொல்லிடுறேன். சத்தத்தை கேட்ட உடனே மாடு என்ன ஆகுது? மிரளன உடனே நடக்குது என்ன? அந்த தேவனுடைய பெட்டி கீழே விழல. என்ன ஆகுது? அசைந்தது. ஒருவேளை கீழே விழுவத மாதிரி இருந்திருக்கலாம். டக்குன்னு என்ன நடந்தது? 7ஆம் வசனத்தை வாசிங்க. இல்ல 6ஆம் வசனம். அவர்கள் அந்த நாகோன் என்கிற அந்த இடம் வரும்போது மாடுகள் மிரண்டு அசைந்தபடியால் ஊசா தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அவ்வளவுதான். தேவனுடைய பெட்டியை அவன் பிடித்தான். இதுல என்ன தவறு இருக்கு? ஒரு பொருள் கீழே விழுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குனு பிடிப்போம். ஒரு டிவில ஒரு பொருள் வச்சிருக்கீங்க, அது விழுது, அப்படி விழுட்டு அப்படி வேடிக்கை பாத்தீங்களா? அது சாயும் போதே அதுக்கு ஓடி வந்து என்ன பண்ணுவோம்? பிடிப்போம். இப்ப அதுதான் செஞ்சான். ஏன்னா தேவனுடைய பெட்டி கீழே விழக்கூடாது ஒரு நல்லெண்ணத்தோடு ஊசா என்ன பண்ணா? அந்த பெட்டியை பிடித்தான் என்று வாசிக்கிறோம். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முதலாவதாக இந்த உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன? நிறைய கேள்வி. உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன என்று சில பேருக்கு தெரியாது. அதுல என்ன இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? 1 2 சரி, ஒரு சிலருக்கு தெரியும். ரைட், அதை நான் சொல்லிடுறேன். உடன்படிக்கை பெட்டி எங்கு வைக்கப்பட்டதுதான்? ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கணும். அந்த உடன்படிக்கை அதுதான் எண்டு. அங்க போய் அதுக்கப்புறம் அதுக்கு கிடையாது. அங்க யாரும் போகக்கூடாது.
ஆமா, ஏன்னா திரைச்சீலைகள் போடப்பட்டு மறைக்கப்பட்டு இருக்கும். அது பிரதான ஆசாரியன் தான் அங்க போகணும், யாரும் தொடக்கூடாது. இதெல்லாம் சட்டம், தொடக்கூடாது. ரெண்டாவது, அது பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டிய தூக்கி தான் சுமக்கணும், தூக்கி கொண்டு சுமந்து போகணும். இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன கட்டளைகள். நம்ம சின்ன சின்ன காரியத்தை கூட ஆண்டவர் விரோதமாக ஏன் செய்யணும்னா, நம் வார்த்தைகளை நாம் சரியா புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் சில காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த காரியங்களை நாம் செய்யாத போது நம் தவறுகளையும் பாவங்களும் செய்கிறவர்களாக ஆகிறோம். அது நிமித்தமாக சின்ன சின்ன தண்டனைகளுக்குள்ளே நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம் என்று நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை இருக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நான் இருப்பேன் என்று சொல்கிறார். அதனாலதான் அந்த பெலிஸ்தியர்கள் மற்றவர்கள் அம்மோனியர்கள்லாம் சண்டை போடும்போது இந்த பெட்டியை தூக்கி போதுல குறியா இருப்பாங்க. ஏன்னா அது இருந்தா அந்த நாடு சுபிட்சமாக இருக்கும், அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும் ஒரு நம்பிக்கை. அப்ப என்ன நடக்குது, இவர்கள் அங்க இருந்து அபினதாப் வீட்டுல இருந்து ரதத்தின் மேல் நியாயமா அவங்க என்ன பண்ணிருக்கணும், சுமந்து கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா அவர்கள் ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு வரக்கூடியதுதான் இந்த உடன்படிக்கை பெட்டி. ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்தது, ஏன் அது ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொன்னால், 1 ராஜாக்கள், அதாவது ஒரு சிலர் வேதத்தில் இப்படியும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொன்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் புறப்பட்ட பின் நல்லா புரிஞ்சுங்க. அப்ப உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்தது, வேற ஒண்ணு இல்லையா? இல்ல, இந்த வசனத்தை பார்க்கும்போது அப்போ பெட்டிக்குள்ள என்ன இருந்தது, 2 கற்பனைகள் இருக்கு. ஆனா அது உண்மைதான், அவர்கள் புறப்படும் நாளிலே அதை முதலாக வைத்தார்கள். ஆனா இடையிலே பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்ட சில பொருட்கள் உண்டு, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதிலே முன்னால் செய்த தூப கலசமும், நல்ல கவனிங்க, அதிலே முன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொட்டலுடன் பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியில் இருந்தது. இல்ல, அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தலைத்தல் போலும் உடன்படிக்கையின் கற்பனைகளும் இருந்தன. பாத்தீங்களா? இப்ப எபிரேயர்ல என்ன போடப்பட்டிருக்குது, 3 பொருட்கள் வருகிறது. இல்ல, என்ன வருகிறது, 2 கற்பனைகள், மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளித்த கோல் என்று கூட சொல்லலாம். இந்த 3 பொருட்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியிலே வைக்கப்பட்டிருக்கு. ஏன் அந்த பொருட்கள் வைப்பதனால எப்படி ஆசீர்வாதங்கள் வருகிறது என்றால், நீங்க 2 கற்பனைகள் எதுக்கு ஆண்டவர் கொடுத்தார், தேவனுக்கு நாம் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பலகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இது எதற்கு அடையாளமாக, பரிசுத்தத்துக்கு. தேவனுடைய பெட்டி இருக்கிறவர்கள் பரிசுத்தத்தோடு அணுக வேண்டும் என்பதற்காக அது வைக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது, மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம். உங்களுக்கு மன்னா பத்தி தெரியும். மன்னா எங்க வந்துச்சு, வானத்திலிருந்து வந்துச்சு. நம்ம சாப்பிடுற சாப்பாடுலாம் எங்க வந்துச்சு, பூமியில இருந்தா வானத்திலிருந்து எங்க வருது, ஒண்ணு வரல, வானத்திலிருந்து. அவங்க எத்தனை வருஷம் சாப்பிட்டாங்க, 40 வருஷம் சாப்பிட்டாங்க. அதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்தது, அதுதான் நம்ம இப்போ நான் ஊரும் நமக்கு. ஆமா, அப்படி அந்த மாதிரி ஒரு மண்ணா இல்ல கிடைக்குமா நமக்கு, இல்ல கிடைக்காது. அப்போ எவ்வளவு ஒரு வல்லமையான தேவன் இல்ல, 40 வருஷம் வானத்திலிருந்து மன்னாவை வரவழைத்து இஸ்ரவேலுக்கு 6 லட்சம் புருஷர்களுக்கு ஆண்டவர் போஷித்தார்னா அது எதற்கு அடையாளமாக காட்டப்படுகிறது, தேவன் வல்லமை உள்ளவர் என்பதற்கு அடையாளமாக அது வைக்கப்பட்டிருந்தது. மூன்றாவது, ஆரோனின் துளித்த கோல் என்று வாசிக்கிறோம். இது எதற்கு அடையாளமாக, இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53 துளிக்கிற வேரை போலவும் எழுப்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது இங்க யாரை குறித்து சொல்லப்படுகிறது,
இயேசு கிறிஸ்துவே. இல்ல அங்க பாருங்க, வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் என்று வாசிக்கிறோம். ஆரோனின் துளித்த கோல், அது எப்படி கோல் துளிக்கும்? கோல் காஞ்ச இதுல செய்வாங்க கையில, அது போய் துளிக்குமா? அது மண்ணுல உரமிட்டு ஒரு மரம் வச்சா வளரும். ஆனா ஆரோனுடைய துளித்துக்கோள் எப்படின்னா, அது என்னாகமம் 17ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவம் வருகிறது. அது சொல்லிவிட்டு நான் தவறுகளுக்கும் தண்டனைகளுக்கும் சென்று விடுகிறேன். ஏன்னா இதை நம்ம உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற காரியங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்குது? என்னாகமம் 17ல இஸ்ரவேல் ஜனங்கள், நான் எப்பவுமே அடிக்கடி சொல்ற விதமா தான், அவங்க எப்பொழுதுமே தேவனுக்கு விரோதமாக அவர்கள் இருப்பார்கள். இங்க என்ன நடக்குது? எப்பொழுதும் மோசையும் ஆரோனை தவிர வேற யாரும் எங்கேயும் போக கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க கர்த்தரிடத்திலே முறையிட்டார்கள். அதாவது ஆசீர்வதிப்பு கூடாரத்துக்குள்ள நாங்கெல்லாம் அனுமதிக்க நிறைய பேர், நிறைய வம்சத்தினுடைய, நீங்க அதை 8ஆம் வசனத்தை வாசிங்க, அப்பதான் புரியும். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் நான் எடுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம், நீங்க வாசிக்கிறோம். மறுநாள் சாட்சியின் கூடாரத்துக்கு பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாழை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய அதிசயம் பாத்தீங்களா? ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது என்று வாசிக்கிறோம். அந்த கோல் தான் அந்த பெட்டியில இருக்கு. அது எப்படி இருந்ததா? பூ பூத்து ஆமா வாழை பழங்களை கொடுத்தது என்று வாசிக்கிறோம். ஏன் அது துளிர்த்ததுன்னா, இந்த கோத்திரங்களுடைய தலைவர்கள்லாம் சொல்லி இவர்கள்லாம் மோசே எடுத்தது முறையிடுறாங்க. இதுவே நாங்களும் ஆரோன் செய்கிற விதமா எல்லாத்தையும் நம்ம செய்வோம், நாங்களும் ஆசாரியர்கள். ஆனா ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் பிரித்து எடுத்திருந்தார். இவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மேய்க்கிற பொறுப்பு 2 பேருக்கு தான். அப்ப இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிடிக்கல, அதனால அவங்க முறையிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டா, சரிப்பா, அப்ப நான் தானே பிரச்சனை இருக்கு, யாரு அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறீங்க, சரி யாரெல்லாம் கோத்திரத்தின் தலைவர்களோ அவங்கெல்லாம் வர சொல்லுங்க, அவங்கெல்லாம் ஒரு கோப்பை எடுத்து கோலை எடுத்து வர சொல்லுங்க, ஒரு இடத்துல நான் சொல்றேன் வைக்க சொல்லுங்க, போயிட சொல்லுங்க, அடுத்த நாள் வந்து பார்த்து சொல்லுங்க, யாருடைய கோல் துளித்து இருக்குதோ அவனை தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எல்லாரும் முன்னது போல வைக்கிறாங்க, யாரெல்லாம் வம்சத்தினுடைய தலைவர்கள் அவங்க வைக்கிறாங்க, வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வரும்போதுதான் இங்க பாக்குறாங்க, எல்லா கோலும் வச்சபடியே எல்லாம் கம்பு கம்பாதான் இருந்துச்சு. ஆனா ஆரோனுடைய கோல் மட்டும் எப்படி இருந்துச்சு? துளித்து பூ பூத்து. எப்படி இருக்கு? ஹல்லேலூயா! ஆண்டவர் அற்புதத்தை செய்தாருங்க. இது எதற்குன்னா, நமக்காக ஆண்டவர் சிலுவை மரத்திலே நமக்காக ஜீவனை கொடுப்பார். ஒரு வேரிலிருந்து ஒரு துளிர்க்கும் என்று சொல்லி, அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசினாலே உரைக்கப்பட்டது. அப்போ ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு அடையாளமாக அந்த ஆரோனின் தளித்த கோலங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அப்போ பரிசுத்தத்துக்கு அடையாளமாகவும், வல்லமைக்கு அடையாளமாகவும், ரட்சிப்புக்கு அடையாளமாகவும் இந்த உடன்படிக்கை பெட்டி அது வைக்கப்பட்டது. அதனால அங்க இருக்க இருக்குதோ அங்க ஆசீர்வாதங்கள். இது எல்லாருக்குமே தெரியும், குறிப்பா தாவீதுக்கும் தெரியும். ஆனா இங்க ஊசாவுடைய தவறு என்னது? இதைதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஊசாவுடைய தவறு, முதல் தவறு, தேவனுடைய ஒழுங்கை அவங்க மீறி போனார்கள். தேவனுடைய ஒழுங்கு, எல்லாமே ஒழுங்கு இருக்குதுங்க. அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க பிள்ளைகளை வளர்க்குறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு வளர்க்குறீங்களா? எப்படியா போட்டோம், இல்ல என்ன வேணா செய்யட்டும், இல்ல எந்த கேள்வி கேட்கல. நீங்க சில சட்டத்திட்டங்களை பிள்ளைகளுக்கு வைக்கிறீங்க. கிட்டத்தட்ட நம்முடைய ஆண்டவரும் நமக்கு அப்பா அம்மா மாதிரிதான். சில சட்டத்திட்டங்களை நமக்கு வைத்திருக்கிறார், அவைகளை நாம் கடைபிடிக்கணும். இந்த காரியம் நல்லாவே தெரியும். இவங்க தேவ ஒழுங்கை மீறினாங்க. மீண்டும் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி கொடுங்க. அந்த 3ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. அதாவது தேவனுடைய கட்டளைப்படி லேவியர்கள், ஆசாரியர்கள் என்ன பண்ணும்? சுமந்து வர வேண்டும். ஏற்கனவே சொன்னதுமாக அவங்க தான் சுமந்து வர வேண்டும். ஆனா இதை தெரிந்தும் அவங்க என்ன பண்ணாங்க? ஊசாவும் சகோதரரும் ஒரு ரதம், புது ரதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது ரதத்தை இழுக்கிறது எது? மாடு. மாடு இழுத்து கொண்டு வருகிறது. மாட்டு வண்டியில வச்சு ஏற்றி வருகிறார்கள். அப்போ அதுவே அந்த தேவனுடைய வார்த்தை அவர்கள் மீறி போக முதல் தவறு அங்கதான் வருகிறத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது சுமந்துதான் வரணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? ஏற்றி கொண்டு வருகிறார்கள். அப்ப ஆண்டவரை நாம் வார்த்தையை நமக்கு எல்லா பாவத்தினுடைய அடிப்படையே கீழ்ப்படியாமல்.
அதுல ஆண்டவர் நல்லா சொல்லுவார், கீழ்ப்படி நம்முடைய போதகர் ரொம்ப அழகா சொல்லுவார்ல, கீழ்ப்படிதல் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு படிகள். இல்ல கீழ்ப்படிய 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 நமக்கு மேல போகல. ஒரு ஸ்டெப்ல மேல போகணும்னா இப்ப லிஃப்ட் வந்துருச்சு, லிஃப்ட் போனாலும் லிஃப்ட்ல கால் வைக்கணும். இங்க ஒரு படி மேல ஒரு படி மேல ஒரு படி மேல தான் போகணும். ஆனா அப்படி கீழ்ப்படியாம நீங்க கீழ்ப்படியிலே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? இப்போ நீங்க படி கீழ்ப்படியும் போது அதனுடைய உயரங்கள் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இங்க தேவனுடைய ஒழுங்கை அவர்கள் மீறி போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆசாரியர்கள் லேவியர்கள் சுமக்க வேண்டிய அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் மாற்று வண்டியில ஏற்றினார்கள். அங்கதான் தவறு நடக்குது. இரண்டாவது, அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். உடன்படிக்கை பெட்டியை யாரும் தொடக்கூடாது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க இல்ல, ஊசா என்ன பண்ணாங்க? தூக்கிட்டான், அவ்வளவுதான். அது தொடக்கூடாது, அதுதான் சட்டம். அது சுமக்கப்பட வேண்டியது. அந்த பிடி கொம்புகள், 2 கொம்புகள், அதன் மேல பெட்டிகள் இருக்கும். அந்த கொம்பு 4 பேர் தூக்கிட்டு போகணும். அதுதான் முறை. அந்த பெட்டியை தொடக்கூடாது. இதெல்லாம் தேவனை யாரும் முகமுகமாய் பார்க்க முடியாது. ஒருவேளை மோசே முகமுகமாய் பார்த்தார் என்று சொல்ல, அது பார்த்து அவன் பேசினானே தவிர பார்த்தான் என்று சொல்லப்படவில்லை. அவன் பார்த்து பேசினான், முகமுகமாய் பார்த்து பேசினான், அவ்வளவுதான். முகத்தை அவன் பார்த்து, கர்த்தருடைய முகத்தை யாரும் பார்க்க முடியாது. இப்ப இங்க அவன் தொட்டான் என்று வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமல் போனதுனாலே, தேவ வார்த்தை மீறினதாலே அவன் தேவனுடைய கோபத்துக்கு ஆனான். 7ஆம் வசனம் வாசிங்க. என்ன தண்டனை அவனுக்கு கிடைச்சது? அப்பொழுது கோபம் உண்டானதுக்கு இது வரல. நீங்க பெரிய அதான் சொல்றேன், சில நேரங்கள்ல நான் செய்கிற தவறுகள் நமக்கு தவறுகளாவே தெரியாது. ஆனா இங்க அவன் அவசரத்துல அவன் பண்ண எண்ணம் நல்ல எண்ணம். என்னது? பெட்டி கீழே விழுற போது, அப்போ தேவனுடைய பெட்டி, அவன் அது கீழே விடக்கூடாது என்று பிடிக்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, தொடக்கூடாது என்பது ஊசாவுக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியும், சுற்றி இருக்க எல்லாருக்குமே தெரியும். சொல்லி இருப்பார். ஆண்டவர் சொன்னதை மோசைக்கு சொன்னதை மோசை ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஒருவேளை பெட்டி விழுகிற மாதிரி இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணிருப்பார்? விழாம அப்படியே அந்த இடத்துல நிக்க வச்சிருப்பார், இல்ல அசையாம பிடித்திருப்பார். ஆண்டவராலே முடியும். ஏன்னா அங்க பரிசுத்தம் இருக்குது, வல்லமை இருக்குது, ரட்சிப்பு இருக்கிறது. தேவனே அங்க இருக்கிறார். அவர் விழுந்துருவாரா? இல்ல, யோசிக்கணும். அப்போ இவன் அவசரப்பட்டு தேவனுடைய வார்த்தை மீறி கீழ்ப்படியாமல் போனான் என்று வாசிக்கிறார். கோபம் உண்டது, அடித்தார் என்று வாசிக்கிறார். அடிக்கிற அளவுக்கு தப்பாங்க இல்ல? அந்த அடி எப்படி இருந்தது? முடிங்க. பெட்டிக்கு அடி, அங்கே ஒரே அடி, மரண அடி. அடித்தார், அவன் செத்தான் என்று வாசி. எவ்வளவு பெரிய தண்டனை! மரணம் தானே ஒரு மனுஷனுக்கு முடிவின் பெரிய தண்டனை. அவன் சாகிற அளவுக்கு என்ன தப்பு செய்தான்? சில நேரத்தில் நம்முடைய தவறுகள் நமக்கு தெரியவில்லை. பிசாசு நம்ம கண்ணை மறைத்து விடுகிறான். நீ செய்வது சரி என்று சொல்லியே நம்மை தவறு செய்ய தூண்டுகிறான். அங்க ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த அந்த பிசாசு இன்னைக்கு நம்ம வீட்டிலையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான், நம்மோடு அவன் செய்து கொண்டிருக்கிறான். நாம் என்ன பண்றோம்? வலையில விழுந்துடும். ஆண்டவர் பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா சின்ன சின்ன தவறுகளையும் நாம் செய்யாதபடி இருக்கப்படியாக தான் இந்த வேதாராய்ச்சி ஆண்டவர் தந்திருக்கிறார். அவன் அந்த அந்த பெட்டி அண்டையிலே அவன் செத்து போனான் என்று வாசிக்கிறது. எவ்வளவு பெரிய தண்டனை! தேவ கோபம் மூசாவின் மேல் வந்தது. தேவன் அவனை அடித்தார். அது மரண அடியாக இருந்து அவன் விழுந்து செத்தான் என்று வாசிக்கிறார். ஒரு தேவனுடைய மனிதன் மூசா, தாவீதுக்கு உடன் இருந்தவன், தேவனுக்காக வைராக்கியமாக இருந்தவனாக இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு சந்தோஷத்தோடு தான் அந்த பெட்டியை கொண்டு வரான். தாவீதுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. மூசா இறந்ததை பார்த்த உடனே தாவீதுக்கு விசனமா இருந்தது என்று வாசிக்கிறோம். அப்ப அவனும் அவனை நேசித்து இருக்கிறான். இப்போ தாவீதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எங்க கொண்டு வரும்படியாக அவன் தான் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரும்படியாக பெட்டிய அவன் கொண்டு வருகிறான். இப்போ என்ன சொல்லிட்டான் தாவீது? 8ஆம் வசனத்தை 9ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்த. ஒரு பயம் வந்துருச்சுங்க. யாருக்கு? நமக்கு பயம் வருதா? ஒரு தவறு, தண்டனை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கும் போது ஒரு பயம் வரணும். அது பயம் வந்தாதான் பார்வன மாதிரி நம்முடைய இதயம் கடினப்பட்டுக் கொண்டே இருந்துச்சுன்னா
தவறு கடைசி வரைக்கும் உங்களுக்கு தவறாகவே தெரியவே தெரியாது. கர்த்தர் எதுக்கு உங்களை அழைத்திருக்கிறார்? எதுக்கு இந்த 40 நாட்கள் தூக்கத்தை வெறுத்து வேத ஆராய்ச்சி வர அழைத்திருக்கிறார்? ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிற தவறுகளை, நம்மிடத்தில் இருக்கிற பாவங்களை, நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். உடனே சொல்லப்படுகிற காரியங்கள் அனைத்தும் ஒரே மனிதனிடத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு 2 காரியங்கள் கண்டிப்பாக என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே தவறுகள் இருக்கும். இதெல்லாம் கலைந்து போட வேண்டும் என்பதுதான் இந்த வேத ஆராய்ச்சியினுடைய வேதத்தினுடைய நோக்கம், ஆண்டுடைய நோக்கமாக இருக்கிறது. இங்க தாவீது பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் எங்க போய் கொண்டு வச்சுட்டான்? ஓபேத் ஏதாமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான் என்று வாசிக்கிறாங்க. பெட்டி எங்க இருக்குதோ அங்க என்ன இருக்கும்? இவன் செய்த தவறினாலேதான் தண்டனை பெற்றான் என்பதை யோசிக்காதபடி, ஐயோ இந்த பெட்டி நம்மிடத்துல வந்தால் நம்ம மீதுதான் பாதிக்கப்படும் என்று சொல்லி தாவீது ஆண்டுடைய பிரியமானவன் தான், எல்லாம் நல்லதுதான், ஆனாலும் இந்த இடத்துல அவன் பயந்தான் என்று வாசிக்கிறோம். உடனே அவன் என்ன பண்ணிருக்கணும்? தாவீது ஆண்டவர்கிட்ட ஒரு முறையிட்டுக்கணும். என்ன ஆண்டவரே, ஏன் கேட்கிறான் ஒரு நேரத்துல, இந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா, போக வேண்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பிடித்துக்கொள், போ, நான் உனக்கு இழந்து போனதையெல்லாம் திருப்பி தருவேன். இப்ப இந்த இடத்துல அவன் கேட்டுக்கிட்டே என்ன பிரச்சனை ஒண்ணு இல்லையா? ஆண்டவர் அவன் பதில் கொடுத்துட்டே இருக்கிறார். கேட்கும் போதுதான் பதில் கொடுக்கிறார். அவன் தான் இருதயத்துக்கு ஏற்றவனாயிட்டான். ஆனா ஊசாவுக்கு கடந்த தண்டனையை பார்த்த உடனே பயந்து என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய வீட்டுல வைக்காம ஓபேத் ஏதோமின் வீட்டுல வச்சாங்க. அவன் நடந்தது என்ன? 12 கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். பெட்டியாக இருந்ததால இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் அந்த குடும்பத்துக்குள்ளே கொடுத்தாருங்க. அப்ப தேவனுடைய பெட்டி எங்க இருக்கிறதோ அங்க ஆசீர்வாதங்கள் உண்டு. பரிசுத்தம் எங்க இருக்கிறதோ அங்க ஆசீர்வாதம் உண்டு. தேவ வல்லமை எங்கு விளங்குகின்றதோ அங்கே ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆண்டவருடைய ரட்சிப்பை எந்த குடும்பம் அனுபவித்திருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனா ஊசா இழந்து சின்ன தவறுதான். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை அவன் மீறினான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஒழுங்கை அவன் மறந்து போனான் என்று வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமல் போனான், தவறு, அது மூலமாக அவன் மரித்து போனான் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம் ஆராய்ந்து பாருங்கள். இன்னைக்கு ஊசாவின் மூலமாக ஆண்டவர் செய்த தவறுகளை நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் தேவனுடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை என்னிடத்துல என்ன குறைகள் உண்டு, என்ன பாவங்கள் உண்டு, இன்னும் நான் உமக்கு பிரியமானாத எந்த காரியத்தில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். தாவீது ஜெபித்த மாதிரி ஒரு ஜெபத்தை நம்ம எழுதணும். ஆண்டவரே, என்னை நீ நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை என்னை விட்டு புறக்கணியாது. உணர்வுள்ள ஆவியை எனக்கு தார், ஒருவனின் ஆவியை எங்களுக்கு தார், உற்சாகமான ஆவியை எங்களுக்கு தார், நிலைவரமான ஆவியை எங்களுக்கு. 51 சங்கீதத்துல பாவம் செய்த போது இந்த வசனத்தை சொல்லி 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 அவன் ஆடுகிறான். கடைசியில கேட்கிற, ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியினுடைய கிருபையை ஒத்தாசை எனக்கு தார். நீங்க அந்த மாதிரி ஜெபம் பண்ணிருக்கோமா? நாம தவறு செய்கிறோம் என்பது நாம் ஒத்துக்கொண்டாதான் நம்ம அந்த ஜெபத்தை ஏற்க முடியும். எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய தவறுகள், நம்முடைய பாவங்களை உணர்ந்து நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டி இருந்து ஆசீர்வதிப்பது போல கர்த்தர் உங்களோடு ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர்